கோயில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் ரமேஷ்குமார், அறுபடை வீடுகள் முன்மாதிரியாக கோயிலாக மாற்றப்படும் எனவும் இறையன்பர்களுக்கு அந்தந்த கோயில் வளாகத்திலேயே நைவேத்தியம் வழங்கப்படும் எனவும் உறுதிமொழி அளித்துள்ளார். இந்த ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுமார் 64 திருக்கோயில்களுக்கு 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்து திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். சிதிலமடைந்த திருக்கோயில்கள் 150 திருக்கோயில்கள் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 85 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்படும். 162 திருக்கோயில்களில் தேவைப்படும் பொதுவான திருப்பணிகள் அனைத்தும் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும். அதே போல மண்டபங்கள், சுற்று மண்டபம், வசந்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் இலைப்பாறும் மண்டபம் போன்றவைகளுக்காக மருதமலை, சமயபுரம், குன்றத்தூர் போன்ற 13 திருக்கோயில்களில் சுமார் 21 கோடியே 37 லட்சம் ரூபாயில் மண்டபங்கள், இந்த மேற்கண்ட மண்டபங்கள் அனைத்தும் கட்டித்தரப்படும். தமிழர் வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் இலக்கிய மரபோடும் நெருங்கிய தொடர்புடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் திருத்தலங்களில் சிறப்பு மிக்க திருத்தலங்களாம் ஆறுபடை வீடுகள் என அழைக்கப்படும் 6 படை வீடு முருகப்பெருமான் கோயில்களையும் தமிழ்நாட்டின் முன்மாதிரி கோயில்களாக மாற்றுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும்.